إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, நிம்மதியான வாழ்க்கையும் மறுமையை நோக்கிய பயணமும் என்ற தலைப்பில் நாம் எம்மோடு இருக்கும் நிறைய சகோதரர்கள் சகோதரிகளை நாங்கள் வட்டி கொடுக்கல் வாங்குகளில் ஈடுபட்டு மஹரம் அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்கள் அந்த மஹரம் விடயங்களை சரியாக பேணாமல், குடும்ப உறவுகள் இரத்த உறவுகளோடு சேர்ந்து நடக்காமல், அதே மாதிரி வியாபாரங்களில் இஸ்லாம் சொல்லக்கூடிய விதிமுறைகளை பேணாமல், பெண்கள் தங்களுடைய அலங்காரங்களை அந்நிய ஆண்களுக்கு முன்னால் காட்டுவது, அப்படி எமது சமுதாயத்தில் இருக்கின்ற நிறைய பாவங்களை செய்து பிறகு நிம்மதியான வாழ்க்கை இல்லை, சந்தோஷமான வாழ்க்கை இல்லை, வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லி கிளம்புவது சரியா? அது சரி கிடையாது. நிம்மதியும் சந்தோஷமும் மன நிறைவான மன அமைதியான வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும் என்றால் அதுக்கு இருக்கின்ற வழி, அதுக்கு இருக்கின்ற சொல்யூஷன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் திரும்புவது. குர்ஆனின் பக்கமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவின் பக்கமும் திரும்புவது, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுவது. அதே மாதிரி அந்த பாவங்களில் இணை வைப்பது, குஃபுரில் ஈடுபடுவது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிரான அந்த செயல்களில் ஈடுபடுவது, அதுவும் பாவங்கள் ஒரு பகுதியாகும். எனவே அந்த மாதிரியான விஷயங்களில் அல்லாஹ்வுக்கு முரணாக மார்க்கத்துக்கு முரணான இந்த பல காரியங்களில் ஈடுபட்ட நிலையில் அந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபட்டு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை என்று சொல்லி பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கை ஏன் இப்படி சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஏன் உங்களுக்கு இப்படி நடக்கின்றது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாகி இருக்கின்றீர்களா? ஒன்றுமே யோசிக்காதீங்க. இதோ அல்லாஹு தஆலா உங்களுக்காக சிறந்த செய்திகளையும் மகிழ்ச்சியான தகவல்களையும் நல்ல உங்களுக்கான அந்த சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களையும் அல்லாஹு தஆலா உங்களுக்காக வைத்திருக்கின்றான், உங்களுக்காகவும் எமக்காகவும் வைத்திருக்கின்றான். சில பேர்களுக்கு பொருளாதாரத்தில் சோதனை வரலாம். சிறந்த முறையில் சம்பாதித்து வருவார்கள், திடீரென்று ஒரு நஷ்டம் ஏற்படும். கடன் பட்டிருப்பார்கள், மனைவியை இழந்திருப்பார்கள், பிள்ளைகளை இழந்திருப்பார்கள், தங்க நேசிக்கும், அதாவது அவர்கள் நேசிக்கும் அந்த மனிதர்களை இழந்திருப்பார்கள், அல்லது அவர்கள் எதிர்பார்க்கும் அந்த வாழ்க்கை அவர்களுக்கு சில நேரம் கிடைக்காமல் இருக்கலாம், தாமதமாகலாம். முக்கியமான ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக அல்லாஹு தஆலா எங்களை இந்த உலகத்தில் அனுப்பிய நோக்கம் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கின்றது இரண்டு நோக்கங்களுக்காகத்தான். அல்லாஹு தஆலா எம்மை படைத்தது இரண்டு நோக்கங்கள். அது அல்லாஹ் தெளிவாக குர்ஆனில் சொல்கிறார். முக்கியமான விஷயம், அல்லாஹ்வை நாங்கள் இறைவனாக ஏற்றிருக்கின்றோம். அவன்தான் எங்களை படைத்தது, அவன்தான் அதிபதி, அவனை தவிர வேறு யாரும் வணக்கத்துக்குரியவர்கள் இல்லை என்பதை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம், உறுதியாக நம்புகிறோம். அதே மாதிரி தான் அல்லாஹ் அனுப்பியிருக்கின்ற இந்த அல் குர்ஆனை நாங்கள் முழுமையாக இது இறைவனின் வார்த்தை தான், இறைவனின் வேதம் தான் என்பதை நாங்கள் ஆதாரங்களோட உறுதியாக எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் நாங்கள் நம்புகிறோம். எனவே இந்த அல் குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்கள், அல்லாஹு தஆலா சொன்ன விஷயங்கள் அனைத்துமே உண்மையானது. அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை சொன்னால், ஒரு வாக்கை தந்தால் அதை மீற மாட்டான். ஒரு விஷயத்தை சொன்னால் அது பொய்யாக எப்பயும் ஆகாது, அது எப்பயும் உண்மையாகத்தான் இருக்கும். எனவே இது அல்லாஹ் எங்களுக்காக சில விஷயங்களை சொல்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ் எங்களை படைத்திருப்பது ரெண்டு விஷயங்களுக்காகத்தான். ஒன்று, சூரா முல்க் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. இந்த உலகத்தை, அதாவது மௌத்தையும் ஹயாத்தையும், மரணத்தையும் வாழ்க்கையையும் அல்லாஹ் படைத்திருப்பது
லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் அமல்களில் நல்ல விடயங்களில் யார் சிறந்தவர், அமல்கள் செய்வதில் நல்ல காரியங்களில் ஈடுபடுவதில் யார் சிறந்தவர் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் உங்களை படைத்திருக்கின்றான். நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்திருப்பது அல்லாஹ் எங்களை படைத்திருப்பது யார் நம்மள யாரு சிறந்த அமல்கள் செய்கிறோம், யாரு சிறந்த காரியங்களில் ஈடுபடுகின்றோம், பாவங்களை தவிர்த்து அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு யார் வாழ்கிறோம், அந்த விடயங்களை சோதிப்பதற்காக இந்த உலகத்தில் அல்லாஹ் எம்மை அனுப்பியிருக்கின்றான். இரண்டாவதாக அல்லாஹ் சூரா ஸாரியாத்தில் கூறுகின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், அல்லாஹ் மனிதர்களையும் ஜின்னையும் படைத்தது கிடையாது அல்லாஹ்வை அவனை வணங்குவதற்காகவே தவிர. அல்லாஹ்வை வணங்குவதற்காக தான் அல்லாஹ் எம்மை படைத்திருக்கின்றான். இந்த இரண்டு முக்கியமான நோக்கங்கள் அல்லாஹ்வுடைய இந்த படைப்புகளுக்கான நோக்கங்கள். ஒன்று, யாரு நல்ல விடயங்களை செய்கிறார் என்று சோதிப்பதற்காகவும், இரண்டாவதாக அல்லாஹ்வை வணங்குவதற்காகவும். இந்த ரெண்டு முக்கியமான காரணங்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். இந்த உலகத்தில் தான் நாங்கள் பொருளாதாரத்தை தேடுகிறோம், கல்யாணம் முடிக்கின்றோம், சொத்து சேர்க்கிறோம், பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றோம், பல காரியங்களை செய்கிறோம். இதெல்லாம் உபரியானது, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. முக்கியமான நோக்கம் ரெண்டு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். நம்ம வாழுவதற்காக இந்த உலகத்தில் நாங்கள் மௌத் வரைக்கும் வாழ வேணும் இல்லையா, அந்த வாழ்க்கைக்காக அல்லாஹ் சில விஷயங்களை உபரியாக எக்ஸ்ட்ராவாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அதுதான் பொருளாதாரம், மனைவி, பிள்ளைகள், மற்ற அனைத்து உலக சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்கள், தாய் தந்தையர்கள் எல்லாமே அல்லாஹ் தந்திருப்பது. அதிலையும் அல்லாஹ் சோதிப்பதற்காக தான் தந்திருக்கின்றார். அதிலையும் நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம், எங்களுடைய மனைவி பிள்ளைகள் விஷயத்தில் நாங்கள் எப்படி நடக்கிறோம், தாய் தந்தையர்கள் விஷயத்தில் நாங்கள் எப்படி நடக்கிறோம், பொருளாதாரத்தில் நாங்கள் எப்படி நடக்கிறோம், அல்லாஹ்வுக்கு திருப்தியான முறையில் செலவழிக்கின்றோமா, அல்லாஹ்வுக்கு திருப்தியான முறையில் நாங்கள் வாழ்கிறோமா, அதெல்லாம் இந்த உபரியான இந்த எக்ஸ்ட்ராவான விஷயங்கள் அல்லாஹ் அதையும் எங்களுக்கு சோதிப்பதற்காக, அதிலையும் நாங்கள் நல்லது செய்கின்றோமா அல்லது ஹராமான காரியங்களில் ஈடுபடுறோம் என்று பார்ப்பதற்காக அதெல்லாம் எங்களுக்கு வைத்திருக்கின்றான். எனவே எங்களுடைய கடைசி முடிவு, இறுதி முடிவு, எங்களுடைய நிரந்தர நிம்மதி, சந்தோஷம், கவலை இல்லாத வாழ்வு, அச்சமில்லாத வாழ்வு, எந்த ஒரு சோதனைகளும் இல்லாமல் இருக்கின்ற அந்த வாழ்க்கை மறுமையில் தான் இருக்கின்றது. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா எம்மை அனுப்பி சோதிக்க மாட்டான் என்று சொல்லவில்லை, சோதிப்பான் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். ஏன் அல்லாஹ் எங்களை அனுப்பியிருப்பது நல்ல விடயங்களில் யார் ஈடுபடுகின்றார் பார்ப்பதற்காக. அதே மாதிரி பொறுமையாக அல்லாஹ்வுடைய கதா கதிர், அல்லாஹ்வுடைய அந்த நாட்டம், அல்லாஹ்வுடைய கலா கதிரின் மீது நாங்கள் அல்லாஹ் எதை செய்கிறானோ அதை நாங்கள் பொறுத்து கொள்கிறோமா, பொறுமையாக இருக்கின்றோமா, அதையெல்லாம் பார்ப்பதற்காக, சோதித்து பார்ப்பதற்காக அல்லாஹ் இந்த உலகத்தில் நிறைய சோதனைகளை மனிதர்களுக்கு வைத்திருக்கின்றார். ஒவ்வொரு மனிதனும் வித்தியாசமான முறையில் சோதிக்கப்படுவாங்க. சில பேர்களுக்கு அவங்களுடைய உடல்நிலை அங்கவீனம் ஆக இருப்பார்கள், சில பேர் மனைவியை இழப்பார்கள், சில பேர் பிள்ளைகளை இழப்பார்கள், தாய் தந்தையர்களை இழப்பார்கள், பொருளாதார விஷயங்கள், கடன் விஷயங்கள், அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் வித்தியாசமான முறையில் சோதனைகளை வைத்திருக்கின்றார். அதில் நாங்கள் பொறுமையாக இருக்கின்றோமா அல்லது குஃபுரின் பக்கம் செல்கிறோமா, ஷிர்கின் பக்கம் செல்கிறோமா, அல்லாஹ்வை மறக்கிறோமா, அல்லாஹ்வை நிராகரிக்கிறோமா, தேவையில்லாத ஹராமான அந்த சோதனை தாங்க முடியாமல் ஹராமான காரியங்களில் நாங்கள் ஈடுபடுறோமா என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் இந்த விடயங்களை வைத்திருக்கின்றார். இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லும்போது சொல்கிறான், பாருங்க, அல்லாஹ் தஆலா சோதனைகளை தருவான் என்று சொல்லி வாக்களிக்கின்றான். எல்லா மனிதர்களுக்கும் சோதனைகள் இருக்கின்றது, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சோதனைகள் இருக்கின்றதுன்னு சொல்லி அல்லாஹ் வாக்களிக்கின்றான். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. அதாவது நிச்சயமாக அல்லாஹ் சொல்றான், பயத்தை கொண்டும் அச்சத்தை கொண்டும் பொருளாதாரத்தை கொண்டும் வாழ்க்கை இழப்புகளை கொண்டும் பசியை கொண்டும் அதையெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான், பசியை கொண்டும் பொருளாதாரத்தை கொண்டும் அச்சத்தை கொண்டும் வாழ்க்கை இழப்புகளை கொண்டும் நாங்கள் உங்களை சோதிப்போம், பொறுமையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை கூறுவீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் வாக்கு தருகிறான் என்னண்டா, பசியை கொண்டு அச்சத்தை கொண்டு பொருளாதாரத்தை கொண்டு
வாழ்க்கையில் அதாவது எங்களுக்கு பிடித்தமான அந்த ஆட்கள் எங்களுக்கு பிடித்த அந்த மனிதர்களுடைய இழப்பை வைத்து அல்லாஹ் சோதிப்பான். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வித்தியாசமான சோதனைகள் வரும். சில பேருக்கு பசியில சோதனை வரும், சில பேர்களுக்கு அல்லாஹ் பயத்தின் மூலம் சோதனைகள் ஏற்படுத்துவான், சில பேர்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தின் மூலம் சோதனைகள் ஏற்படுத்துவான், சில பேர்களுக்கு அல்லாஹ் தங்களை பிடித்த மனிதர்களை இழப்பதன் மூலமாக சோதனைகளை வைப்பான். அதே மாதிரி அல்லாஹ் இந்த சோதனைகளை மனிதர்களுக்கு கொடுப்பான் என்று வாக்களிக்கின்றான். இந்த சோதனை வரும், ஒவ்வொரு மனிதர்களுக்கு வித்தியாசமான சோதனைகள். கடைசியில் அல்லாஹ் சொல்றான், வபஷிரி சாபிரின், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தியை சொல்லுவீராக. பொறுமையாளர்களுக்கு அதாவது பொறுமையாளர் யாரெல்லாம் இந்த சோதனைகளை பொறுப்பெடுக்காமல் பொறுமையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆன் வசனம் மூலம் சொல்கிறார். எனவே இந்த சோதனைகள் வருவது என்பது எங்களால் தடுக்க இயலாது, இது அல்லாஹ்வுடைய வாக்கு. ஆனால் இந்த சோதனைகள் மூலம் எங்களுக்கு வெற்றி இருக்கின்றது, வெற்றி பெறலாம். எங்களுடைய அதாவது இந்த சோதனை நிரந்தரமான சோதனை கிடையாது. எந்த ஒரு சோதனையும் அல்லாஹ் தாரது நிரந்தரமாக இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் அந்த சோதனைகளிலிருந்து வெளியேற்றி மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான வாழ்க்கையை தருவான். அது இன்மையிலும் தருவான், மறுமையிலும் தருவான். அதான் நான் சொன்ன, பொறுமையாளர்களுக்கு நற்செய்தியை சொல்லுங்க, பொறுமையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இதுவும் அல்லாஹ்வுடைய வாக்கு. சோதனைகளை தருவான் என்று சொல்வதும் அல்லாஹ்வுடைய வாக்கு, பொறுமையாளர்களுக்கு நற்செய்தியை சொல்லுங்கள் அதுவும் அல்லாஹ்வுடைய வாக்கு. அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து அல்லாஹ்வுடைய அந்த சோதனைகளை அதாவது அந்த சோதனைகளின் மூலம் நாங்கள் அந்த டெஸ்ட்டில் நாங்கள் ஃபெயில் ஆகி விடாமல், அந்த சோதனைகளில் நாங்கள் ஃபெயில் ஆகாமல், ஹராமான காரியங்களில் ஈடுபடாமல், அல்லாஹ் சொல்வதை போல பொறுமையாக அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலான சுன்னாவையும் பின்பற்றி இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொண்டால் அல்லாஹ் சொல்கின்ற செய்தி என்ன தெரியுமா? சூரா பக்ரால அல்லாஹ் சொல்றான் ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதா, என்னிடம் இருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், வழிகாட்டுதல் வரும். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், யாரெல்லாம் என்னுடைய நேர்வழியை, என்னுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லை, எந்த ஒரு துக்கமும் இல்லை. அவர்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது, அவங்க பயப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை, அவர்கள் துக்கப்பட வேண்டிய, கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. அவர்களுக்கு அச்சமும் இல்லை, பயமும் இல்லை, அவர்களுக்கு துக்கமும் இல்லை. அப்போ அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டுகின்றான். எப்படி எந்த ஒரு சோதனை வந்தாலும் நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உற்றக்கூடாது, குர்ஆன் சுன்னாவுடைய வழிமுறைகளை விடக்கூடாது. எந்த ஒரு சோதனை வந்தாலும் நாங்கள் உறுதியாக அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து அல்லாஹ்வுடைய மார்க்க வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். கடைசியில் அல்லாஹ் சொல்கிறார், ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு யாரெல்லாம் குர்ஆன் சுன்னாவுடைய வழியில் செல்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படுகின்றார்களோ, அல்லாஹ்விடமிருந்து அந்த அல்லாஹ்விடமிருந்து வந்த அந்த வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு அச்சமும் கிடையாது, அவர்கள் துக்கப்பட அவர்களுக்கு எந்த ஒரு துக்கமும் கிடையாது, எந்த ஒரு கவலையும் கிடையாது. அவர்களுடைய முடிவு, அதாவது அவர்களுடைய அந்த நிச்சயமாக அவர்கள் சந்தோஷமாக, நிம்மதியாக, மன அமைதியோடு, பயமில்லாமல் இருப்பார்கள். அல்லாஹ் அந்த 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 என்ன சொல்றது, அந்த பயமில்லாமல், அச்சமில்லாமல், கவலை இல்லாத அந்த வாழ்க்கையை தருவான். எனவே நீங்கள் குர்ஆன் சுன்னாவோடு இருந்தீங்கன்னு சொன்னால், இஸ்லாத்துடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றி நடக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது, எந்த ஒரு அச்சமும் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய வாக்கு. நாங்கள் சும்மா உபதேசமாக உங்களுக்கு சொல்லிட்டு போகல, இது அல்லாஹ்வுடைய வாக்கு. அதே மாதிரி தான் எங்களுக்கு தெரிந்த வசனம், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்தில் லேஸ் இருக்குது. அதாவது கஷ்டத்துக்கு பிறகு லேஸ், கஷ்டத்துக்கு பிறகு நிச்சயமாக எங்களுக்கு வார கஷ்டங்களில் எங்களுக்கு இலகு இருக்கின்றது, அதாவது மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அதில் எங்களுக்கு வார கஷ்டத்துக்கு பிறகு மகிழ்ச்சி. உங்களுக்கு எந்த ஒரு சோதனையும், எந்த ஒரு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அல்லாஹ்வின் மீது தவக்குலை எந்த ஒரு காரணத்துக்காகவும் இழந்து விடாதீர்கள். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை எந்த ஒரு காரணத்துக்காகவும் இழந்து விடாதீர்கள். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள், தவக்குல் வையுங்கள். அல்லாஹ் இதை எங்களுக்கு தருவான், இதை செய்து தருவான், இந்த காரியத்தை நிறைவேற்றி தருவான் என்று அந்த தவக்குல் இருக்க வேண்டும். அல்லாஹ் இன்னொரு வாக்கை அளிக்கின்றான் பாருங்க,
சூரா தலாக் என்ற அத்தியாயத்தில் 2வது வசனத்துல கடைசி வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யாரெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கின்றார்களோ, அல்லாஹ்வுக்கு பயப்பட்டு நடக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பல வழிகளை திறந்து விடுவான், பல வழிகளை காட்டுவான். என்ன செய்றீங்க, என்ன செய்யணும், என்ன செய்ய வேண்டும், என்ன அடுத்ததா என்ன செய்யணும், சக்சஸ் ஆவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் யோசிச்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா சொல்றான், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சி நடந்தால், தக்குவாவோடு நடந்தால் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் பல வழிகளை திறந்து விடுவான், நிறைய வழிகளை காட்டுவான். அதே மாதிரி அல்லாஹ் அப்படி சொல்லிவிட்டு வயர்சுகுஹு மின் ஹைசு லா யஹ்தசிப், நீங்கள் எதிர்பாராத இடங்களிலிருந்து, நீங்கள் எண்ணிக்கூட பார்க்காத இடங்களிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை தருவான். மை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ் இன்னல்லாஹ பாலிகு அம்ரி, அல்லாஹ்வின் மீது யாரெல்லாம் தவக்குல் வைக்கின்றார்களோ, அல்லாஹ்வின் மீது யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன். அவனுடைய காரியங்களை அல்லாஹு தஆலா அவனுடைய காரியங்களை நிறைவேற்றுவவன். அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்க வேண்டும். எதை எடுத்தாலும், நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை எடுத்தாலும், எங்களுடைய மனைவியோடு நாங்கள் நடக்கின்ற விதத்தை எடுத்துக்கொண்டாலும், எங்களுடைய தாய் தந்தையர்களோடு நாங்கள் நடக்கின்ற விடயங்களாக இருந்தாலும், எங்களுடைய பிள்ளைகள் விடயத்திலும், நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விடயங்களிலும், எந்த ஒரு விடயத்திலையும் தக்குவா, அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சி நடக்க வேண்டும். நாங்கள் ஒரு ஹராத்தை செய்ய போறோன்னு சொன்னா ஒரு செகண்ட் யோசிங்க, இது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான், மற்றவர்கள் பார்க்காவிட்டாலும், மற்றவர்களுக்கு தெரியாவிட்டாலும் அல்லாஹ் பார்க்கிறான். அந்த தக்குவா, அந்த இறையச்சம் எங்களுக்கு வர வேண்டும். அந்த இறையச்சம் இருந்தால், அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வை பயப்பட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், தக்குவாவோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு பல வழிகளை திறந்து விடுவான் என்பதையும் அல்லாஹ் சொல்றான். எதிர்பாராத இடத்திலிருந்து ரிஸ்கை தருவான், பொருளாதாரத்தை தருவான், வளங்களை தருவான், நல்ல வாழ்க்கையையும் தருவான். அல்லாஹ்வின் அதையும் சொல்றான், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தால், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தால் அவனே போதுமானவன், அல்லாஹ்வே உங்களுக்கு போதுமானவன், அப்படி என்றும் அல்லாஹ் வாக்களிக்கின்றான். எனவே அல்லாஹ்வுடைய தக்குவாவை எப்போதும் விட்டு விடாதீங்க. குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவதில், அல்லாஹ்வுடைய மார்க்க வழிமுறைகளை பின்பற்றுவதில் எப்பயும் நீங்கள் சொதப்பிடாதீங்க, எப்பயும் அதை உற்றுறாதீங்க. அதே மாதிரி தான் அல்லாஹ்வின் மீது தவக்குல், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பதையும் நீங்கள் எப்போதும் விட்டுறாதீங்க. நீங்கள் எங்கேயோ போவீங்க, அல்லாஹ் உங்களுக்கு வேற கட்டத்துக்கு அனுப்புவான். இன்னொன்று அல்லாஹ் சொல்கிறான், இதுல ஒரு வார்னிங்கும் மிகுது, ஒரு அச்சுறுத்தலான செய்தி. அல்லாஹ் இந்த வசனத்தில் அச்சுறுத்துறான், அதோட நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் சொல்றான். பாருங்க, 1வது வசனம், யார் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் தூரமாகி வாழ்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை புறக்கணித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு துன்புறுத்தும் வாழ்க்கை உள்ளது, அவர்களுக்கு துன்பமான ஒரு வாழ்க்கை இருக்கும். அவர் மறுமையில் பார்வையற்றவராக எழுப்பப்படுவார். குர்ஆன் சுன்னாவை நிராகரித்து அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடுகளை, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை, இஸ்லாமிய வழிமுறைகளை நாங்கள் புறக்கணித்து வாழ்ந்தால், அல்லாஹ் சொல்றான், யாரெல்லாம் இப்படி புறக்கணித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தலான ஒரு துன்பமான வாழ்க்கை இருக்கின்றது. அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்றான், யாரெல்லாம் நல்ல செயல்களை செய்கிறார்களோ, நல்ல அமல்களில் ஈடுபடுகின்றார்களோ, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அவர்கள் முஃமின்களாக இருந்தால், நம்பிக்கை கொண்ட முஃமின்களாக இருந்தால், அவர்களுக்கு நாங்கள் சிறந்த வாழ்க்கையை தருவோம், அவர்களுக்கு நாங்கள் நல்ல வாழ்க்கையை தருவோம் என்று சொல்லி அல்லாஹ் வாக்களிக்கின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும், எந்த ஒரு நஷ்டங்கள் வந்தாலும், எந்த ஒரு சோதனைகள் வந்தாலும் தளர்ந்து போகாதீங்க. அல்லாஹ் வாக்களித்ததை போல எல்லா மனிதர்களுக்கும் வித்தியாசமான சோதனைகளை தருகிறான். அந்த சோதனைகளை பொறுமையாக இருந்தால் அதில் மகிழ்ச்சியான விஷயங்களை தருகிறான். அந்த சோதனைகளில் நாங்கள் ஃபெயில் ஆகாம, அந்த சோதனைகளை கொண்டு நாங்கள் அல்லாஹ்வுக்கு எதிரானவர்களாக மாறாமல் பொறுமையாக இருந்தால், அந்த சோதனைகளில் வெற்றி பெற்றால் அல்லாஹ் எங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவான். அதே போலதான் அல்லாஹ்வுடைய தீனை, குர்ஆனையும் சுன்னாவையும் இஸ்லாத்துடைய வழிமுறைகளையும் எப்பயும் விட்டுவிடாதீர்கள். அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்றினால், குர்ஆனோடும் சுன்னாவோடும் நீங்கள் வாழ்ந்தால், அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு கட்டுப்பாடுகளை, அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வழிகாட்டுதலையும் நீங்கள் பின்பற்றி வாழ்ந்தால் உங்களுக்கு இன்மையிலும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி. இந்த உலகத்திலும் நீங்கள் ஒரு சக்சஸ் ஆன ஒரு மனிதனாக நீங்க இருப்பீங்க,
இந்த உலகத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியான, சந்தோஷமான, மன நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். மறுமையிலும் உங்களுடைய முடிவு சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு அச்சமும் தேவையில்லை, எந்த ஒரு கவலையும் வராது. உங்களுடைய வாழ்க்கையை மிக சிறந்த முறையில் மிக சிறப்பாக இருக்கும். எனவேதான் இந்த வாழ்க்கையில் முக்கியமான நோக்கங்களை நீங்கள் முக்கியமான நோக்கத்தில் பயணிங்க. உங்களுடைய மெயின் கோல் மறுமையாக இருக்க வேண்டும். மறுமையில் வெற்றி பெறுவனும் அந்த நோக்கத்தோடு வாழுங்க. அந்த நோக்கத்தோடு வாழ்ந்தால் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் அல்லாவை அஞ்சி, அல்லாவுக்கு பயப்பட்டு, ஹராம் ஹலாலை பேணி சிறந்த முறையில் நீங்கள் கொண்டு போவீர்கள். அதனோடு நீங்கள் இந்த உலகத்திலும் வெற்றி பெறுவீர்கள், மறுமையிலும் வெற்றி பெறுவீர்கள். அல்லாஹ் எம் அனைவரையும் சோதனைகளை விட்டும் பாதுகாப்பானாக, நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை இன்மையிலும் மறுமையிலும் தருவானாக என்று துஆ செய்து இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.